ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லோரா கிச்சன். நாம் இன்றைக்கி த விஸ்பரிங் மிரர் அந்த ஹாரர் ஸ்டோரி பற்றி தான் பார்க்க போகிறோம். வீக்லி ஒன்ஸ் இந்த ஸ்டோரி சொல்லிகிட்டு இருக்கோங்க. பார்க்காதவங்க பார்ட் 1லேருந்து பாருங்கள், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். போன வாரம் ரியா அவளோட ஃப்ரெண்டை வீட்டில் விட்டுட்டு அவளும் வீட்டுக்கு போயிட்டா. இது அதோட கண்டினியூஷன் பார்ட் 4 இன்றைக்கி நான் சொல்ல போகிறேங்க. வீட்டுக்கு போன ரியா என்ன யோசிக்கிறான்னா, அப்பாக்கிட்டையும் அம்மாக்கிட்டையும் சொல்ல வேண்டான்னு போன வாரம் யோசிச்சுட்டு இருந்த ரியா இன்றைக்கி நம்ம அப்பா கிட்ட சொல்லிடலாம். முதல்ல நம்ம அப்பா கிட்ட தான் சொல்லணும். இது நம்ம நினச்ச மாதிரி சாதாரண விஷயம் இல்லை, ரொம்ப அமானுஷ்யமாக இருக்குது. அதனால அப்பா கிட்ட நம்ம சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்துடுறாங்க. அப்பா கிட்ட என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு மெதுவாக போய் சொல்கிறா. அப்பா, எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, அதை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். நான் செஞ்சது தப்பாக சரியான்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவன் முதல்லேருந்து நடந்த கதை எல்லாமே அப்பா கிட்ட சொல்லிடுறான். அப்போ அப்பா என்ன சொல்கிறாங்க, நாம் அந்த இடத்துக்கு போனால் தான் நமக்கு சொல்யூஷன் அப்படின்னு நீ நினச்சிட்டு திரும்பியும் போயிருக்க. ஒரு டைம் உனக்கு அந்த இடத்த பிரச்சனைனா நீ போயிருக்கக்கூடாதுமா. நீ ஒரு டைம் போயிட்டு வந்திருக்க, உன் ஃப்ரெண்டையும் சேர்த்து கூட்டிகிட்டு போயிட்டு வந்திருக்க. இப்போ அவளுக்கு ஏதாவது ஒன்றால் நாம் தான் பதில் சொல்லணும். நீ செஞ்சது தப்புறியா? இனிமேல் அந்த இடத்த மறந்துடு, நடந்த விஷயங்களையும் மறந்துடு. நீ நிம்மதியாக தூங்கும், ஒன்றும் இல்லை, அப்பா உன் கூட இருக்கேன், பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. சரின்னு சொல்லிட்டு அவளும் தூங்குறதுக்கு போயிடுறா. மாடியில் இருக்க ரூமில் தூங்குறா. மாடியில் இருக்க ரூமில் அப்படியே நல்லா தூங்கிட்டு அப்பா கிட்ட பேசினோன்னு ஒரு ரிலாக்ஸேஷன், அவளுக்கு நிம்மதியாக தூங்கிட்டுருக்கா. அப்படியே அவளுக்கு யாரோ நடக்கிற மாதிரி ஒரு சத்தம், மாடி ஸ்டெப் மேலே ஏறி போகிற மாதிரி ஒரு சத்தம். அந்த நிழல் தூக்கத்துலேருந்து எந்திரிச்சாவ அந்த நிழல் பின்னாடியே அப்படியே போகிறா. அந்த கால் பதியுது. அந்த கால் பதிஞ்சோன்னா அந்த காலடி தடம் மறைஞ்சிருது. இப்படியே ஆக அந்த காலடி தடம் பின்னாடியே அவள் போகிறா. போனால் ஒரு மைல்டான சாங்கு. எப்படி இருக்குது அந்த கிளைமேட் அப்படின்னா, நிலா, அப்புறம் அந்த புகை மூட்டமான ஒரு சுச்சுவேஷன். அதில் மைல்டான ஒரு பாட்டு பாடுது. அந்த பாட்டு எங்கே பாடுது அப்படின்னு சொல்லிட்டு அவள் மாடிக்கும் ஏறி போயிடுறா. மைல்டான இரவில் ஒரு 2 மணி பக்கம் இருக்கும். நீயும் நானும் சொந்தம், இது பூர்வ ஜென்ம பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு கேட்குது. யார் இந்த பாட்டு பாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் மாடியில் போயிட்டு அப்படியே நின்றுட்டுருக்கா, திருன்னு முழிச்சிட்ருக்கா. திடீர்னு பொண்ணு என்ன பண்ணுறான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா பார்க்குறாரு. ரூமில் பொண்ணு இல்லை. ஐயோ, பொண்ணை காணுமேன்னு சொல்லிட்டு கீழே எல்லாம் தேடுறாரு. தேடிட்டு சரி மாடிக்கு போய் பார்க்கலான்னு மொட்டை மாடியில் தனியாக அந்த இருட்டில் நின்றுட்டுருக்கா. அப்புறம் ரியா ரியா அப்படின்னு கூப்பிட்றப்ப தான் அவள் சுயநினைவுக்கே வரா. அது வரைக்கும் அவள் சுயநினைவிலே இல்லை. அதுக்கப்புறம் அப்பா அப்பா அப்படின்னே சொல்லிட்டுருக்குது. என்னம்மா ஆச்சு, ஏம்மா இந்த இருட்டில் இங்கே நின்றுட்டுருக்க? சரி வா போகலான்னு சொல்லிட்டு அப்பா கீழே கூட்டிகிட்டு போயிடுறாரு. கூட்டிகிட்டு போயிட்டு, என்னம்மா உனக்கு பிரச்சனை? எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு நான் உன்னை நிம்மதியாக தானே தூங்க சொன்னேன். அப்போ நான் தூங்கிட்டு தான் இருந்தேன், எனக்கே என்ன நடந்துச்சுன்னு தெரியலைங்கப்பா, நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு அவள் சொல்லிட்டான். சரி அப்பா அந்த விஷயம் கொஞ்சம் சீரியஸான விஷயந்தான், கிரிட்டிக்கலான விஷயந்தான். நாம் என்ன இதில்ன்னு பார்த்துட்டு இவளுக்கு ஒரு தீர்வை கொடுக்கணும் நம்ம பொண்ணுக்குன்னு நினச்சிட்டு, சரிம்மா நீ தூங்கு, நம்ம காலையில் என்ன விஷயம்னு பார்க்கலாம். நீ சொன்ன அந்த வீட்டுக்கு அப்பாவும் கூட வரேன், நீ இன்றைக்கி அப்பா அம்மா கூடயே தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட தூங்க வச்சிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் நம்ம போய் பார்ப்போம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த வீட்டுக்கு, அவங்க பாட்டி வீட்டுக்கு போகிறாங்க. போய் பார்த்தா அவங்க அப்பா எதிர்பார்த்ததை விட ரொம்ப மோசமாக இருக்குது அந்த வீடு. பாலடைஞ்ச பங்களா, அமானுஷ்யமாக இருக்குது. இந்த வீட்டுக்குள்ளே எப்படியா நீ தனியாக வந்த அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கேட்கும்போது, அப்பா எனக்கு தெரியலைங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டாவ. சரி பொண்ணை நம்ம திட்டியோ ஒன்றும் பண்ண முடியாது, பிரச்சனையில் சிக்கிட்டா, பிரச்சனையிலேருந்து வெளியில் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த வீட்டுக்குள்ளே போகலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு, இதில் ஏதாவது நமக்கு விவரம் தெரியுதா, விஷயம் கண்டுபிடிக்க முடியுதா, இதில் நம்ம பொண்ணை மீட்டு கொண்டு வர முடியுமான்னு சொல்லிட்டு என்ன இருக்குதுன்னு தேடுங்கிறாங்க. அவள் எப்படி அந்த மிரர் பார்த்தா இல்லைங்களா, அந்த விஸ்பரிங் மிரர் எப்படி கண்டுபிடிச்சாலோ அது மாதிரி வேறு ஏதாவது விஷயம் இருக்கா, அதில் இருந்தால் உனக்கு பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு, பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்க்குறாங்க. தேடி பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு லெட்டர் கிடைக்குது. லெட்டர்னால் பழைய காலத்து லெட்டர். அதை எடுத்து அதில் என்ன விஷயம் எழுதியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவும் பொண்ணும் சேர்ந்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த லெட்டரில் என்ன எழுதியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வாரம் பார்க்கலாங்க. ஸ்டே டியூன். த விஸ்பரிங் மிரர்.